எப்போதும் போல இங்க நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க திருமதி கற்பகவல்லி. அவங்களை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். இப்போ நான் வந்து இது வெண்டைக்காய் காராமணி ஒரு வதக்கல் கறி மாதிரி பண்ணியிருக்கேம்மா. இந்த வெண்டைக்காய் வந்து ஜஸ்ட் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். வேற தண்ணி ஊற்றி பாயில் பண்ணல, ஒன்றும் பண்ணலை. ஆனால் இந்த காராமணியை வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். இதில் முக்கியமாக நான் வந்து யூஸ் பண்ண பவுடர் பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சோளம், ஹெம்ப் சீட்ஸ் அப்படிங்கிற சணல் விதைகள், அதோட வந்து வேர்க்கடலை, மிளகு, சீரகம், சிவப்பு மிளகாய் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, அதாவது அதிகம் வறுத்தா வந்து அது ஹெம்ப் சீட்ஸ் வந்து ஒரு மாதிரி கசந்துடுது. 1-2 வெடிக்க ஆரம்பிக்கிறப்போ ஆஃப் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மிக்சியில வந்து கோர்ஸா பவுடர் பண்ணிருக்கேன். நைஸா பவுடர் பண்ண மாட்டேன் நான் எப்பவுமே. அதை தூவிருக்கேன். இது இந்த காம்பினேஷன் ஓகேயா? இந்த ஹெம்ப் சீட்ஸை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அந்த விஷயங்கள் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து வாட் ஷுட் பி டன், வாட் ஷுட் நாட் பி டன், அந்த விஷயம். பிளஸ் வந்து அது எப்படி நம்ம வாங்குறது செய்யறது அந்த விஷயங்கள் நிறைய பேர் கேட்பாங்க. நியூட்ரிஷனல் வேல்யூ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகாது அந்த விஷயமும் சேர்த்து சொல்லிட்டா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னதுதான், ப்ரோட்டீனை தேடி தேடி வெஜிடேரியன் சாப்பிட்றது இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. முன்னாடியும் கிடைச்சது, இப்போவும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து ஹைப் கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால எதை பார்த்தாலும் ப்ரோட்டீன் தேவை அப்படிங்கிறது. பட் இப்போ நீங்க சூஸ் பண்ணிருக்கிற 2 சீட்ஸ், அதாவது சோளம் அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், அதுல வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கு, நல்ல மில்லட் எல்லாமே. பட் ஹெம்ப் சீட்ஸ் வந்து ரொம்ப காமன் நிச்சயமா கிடையாது, ரொம்ப அன்காமன். நிறைய பேருக்கு தெரிய கூட தெரியுமான்னு தெரியல. இது வந்து எடிபிளா சாப்பிடலாமா அப்படிங்கிறதும் இல்லை. ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன ஹெம்ப் சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா, ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்கு உண்மைதான். ஆனா அதே மாதிரி 9 எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா தேவையான அமைனோ ஆசிடும் வெஜிடேரியன் சோர்ஸ்ல விரல் விட்டு என்ற அளவுக்கு கூட கிடையாது. அதுல ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன் சோர்ஸ் இதுல இருக்கு. ஆல் எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸும் ஹெம்ப் சீட்ஸ்ல இருக்கு. அதுதான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். ஏன்னா அந்த எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ் இருந்தாதான் நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன், கன்சியூம் பண்ற ப்ரோட்டீன் வந்து பாடியில முழுசா அப்சார்ப் ஆகும். எப்படி எக்ல வந்து ஃபுல்லா இருக்கு அதனால ஈஸி அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி வெஜிடேரியன் சோர்ஸ்ல சாயில் இருக்கு. அந்த மாதிரி ஒன் மோர் எக்ஸாம்பிள் தான் ஹெம்ப் சீட்ஸ். ஸோ இதுதான் வந்து மேஜர் அட்வான்டேஜ் மேம், ப்ரோட்டீன் அப்படிங்கிறது தான். இது தாண்டி இன்னும் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹெம்ப் சீட்ஸ்ல omega-3, omega-6 அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்றது அதுவுமே ஜாஸ்தி இருக்கு. மற்ற நியூட்ரியன்ஸ் மெக்னீஷியம், ஜிங்க், இந்த மாதிரி சீட்ஸ் பொதுவாக எல்லா சீட்ஸ்லயும் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதுல ஜாஸ்தி, கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ இது அட்வான்டேஜும் கூட, இது டிஸ்அட்வான்டேஜும் கூட. தேவையான அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே கிடைக்குதுன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் சீடுன்னு சொல்லலாம். ஸோ அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்க முடியும். ரொம்ப மினிமமா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இருக்கிற அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, பொதுவாகவே சீட்ஸ் அண்ட் நட்ஸ்ல கொஞ்சம் அதிகம் தான், இதுல ரொம்பவே ஜாஸ்திங்கிறதுனால கான்சென்ட்ரேட்டட் சீடுன்னு நான் முன்னாடியே சொன்னதுனாலே இதுல வந்து நிறைய ப்ளோட்டிங், இன்டைஜஷன் இந்த மாதிரி ரொம்ப காமனா வந்து காஸ் பண்ணும். இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கன்சியூம் பண்ணணும். சீட் அலர்ஜியோ இல்லை நட் அலர்ஜியோ ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா, ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்கிறவங்க நிச்சயமா இதை ட்ரை பண்றது கொஞ்சம் ஒரு ½ ஸ்பூன் ட்ரை பண்ணி ஏதாவது பாடியில் ஏதாவது பிக் பண்ணுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரெகுலராக இன்க்ளூட் பண்ணணும். இல்லைன்னா அலர்ஜி வந்து ரொம்ப சீக்கிரமா இது வந்து பிக் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு இவ்வளோ சீக்கிரமா இதை கொடுக்க வேண்டாம், பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லாவே கொடுக்கலாம். பிளட் தின்னர்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா, பிபி இருக்கு, ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கு, பிளட் தின்னர்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு இது கொடுக்கறத அவாய்ட் பண்ணும். பிகாஸ் ஹை கான்சென்ட்ரேட்டட் omega-3 இருக்கிறதுனால அது போய் ரியாக்ட் பண்ணும். ஸோ பிளட் தின்னர்ஸ் எடுக்கிறவங்க இதை எடுத்துக்க வேண்டாம். ஹெம்ப் சீட்ஸை வந்து இப்போ வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு மேம். நிறைய ஃபிளேவர்ட் சீட்ஸ் மாதிரி தனியா ஹெம்ப் சீடே வந்து எப்படி நம்ம பட்டாணி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு இந்த மாதிரி பொரியல்ல சேர்த்துக்கிறது இதெல்லாம் பண்ணலாம். பட் ஸ்நாக்கா சாப்பிட்றதுலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்படியா? ஓகே. ஏன்னா அது வந்து என்ன சொல்றது, லேசான ஒரு கசப்பு தோணுது. லாஸ்ட்ல எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இதை ரோஸ்ட் பண்றப்ப ஓவர் ரோஸ்டிங் பண்ணாலும் கசந்துடுது. ஜஸ்ட் 1 or 2 சீட்ஸ் வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப நான் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். அது லேசா இது பண்றப்ப நறுமணமும் நல்லா இருக்கு. லேசா ரோஸ்ட் பண்றப்ப நல்ல மனம் வருது. எந்த சீடுனாலும் சரி, எதுவும் சரி, நம்ம கரெக்டான ரோஸ்டிங் வரப்போ ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கும். ஓவர் ரோஸ்ட் பண்ணா நல்லா இருக்காது மனம். அதே மாதிரி அண்டர் ரோஸ்ட் பண்ணா அந்த ஃபிளேவர் வராது. அந்த ஃபிளேவர் வர நேரம் பார்த்து நம்ம ஆஃப் பண்ணலாம். நம்ம ரோஸ்ட் பண்றப்பே அந்த ஒரு நல்ல மனம் கிடைக்கும். அப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும். ஹெம்ப் சீட்ல ஒரே ஒரு இது என்னன்னா, எல்லா இடத்துலயும் நல்ல குவாலிட்டி சீட்ஸ் கிடைக்கிறது இல்ல. ரொம்ப கேர்ஃபுல்லா பிக் பண்ணி வாங்குறதா இருக்கு. கொஞ்சம் லோக்கல் ஷாப்ஸ்ல வாங்குறோம் அப்படின்னா மிக்ஸ், சில டாக்ஸிக் நட்ஸ்ன்னு
சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அதோட கலந்து. மிக்ஸ் இருக்கு. Okay. சோ நீங்க ஒரு நல்ல ஷாப்ல வாங்கிட்டீங்கன்னா தைரியமா இதை கன்சியூம் Correct. பண்ணலாம். நாட்டு மருந்து கடையை வாங்கினால அந்த குப்பை குப்பை எல்லாமே நிறைய மிக்ஸ் இருக்கு கலந்துருக்கும். மேம். பட் நான் வந்து ஆர்கானிக் ஸ்டோர் வந்து ஆன்லைன்ல வாங்கினேன். நல்லாவே இருக்கு ப்ராடக்ட். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 100 கிராம்ஸ்க்கு மோர் தென் 30 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் புரோட்டீன் கிடைக்குது. போட்டிருந்தது. எஸ், பட் டெஃபினெட்லி. நான் யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் தான், ஒரு டேபிள் ஆமா. ஸ்பூன் அளவு தான். ஆமா. பட் அது என்ன சொல்றது, வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோர்ஸ்ல இருந்து Consume எடுத்துக்கிறப்ப வந்து இதுவும் ஒரு வித்தியாசமான சுவையோட நிச்சயமா. இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் இதை செலக்ட் பண்ணேன். Okay. இப்ப நானே வந்து இதை கன்சியூம் பண்றேன். எனக்கு Okay. ஒன்னும் அலர்ஜி எல்லாம் வரல. இல்ல வரைக்கும் ஓகே, குட் மேம். ஓகே. டேஸ்டும் நல்லா இருக்கு இந்த மாதிரி பண்றப்ப. ஓகே, டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல பவுடர் பண்ணி வச்சுப்பேன். ஓகே. ஒரு பாதாம், முந்திரி பருப்பு இதையும் சேர்த்து அந்த மாதிரி வந்து அதனுடைய ஃபிளேவர் மட்டும் இல்லாம அதை வந்து டாமினேட் பண்ணாம மத்த புரியுது. புரோட்டீன் சோர்சஸ் எல்லாம் சேர்த்து. புரோட்டீன் பவுடர்ஸ் வருது இல்லீங்களா, ஆ, சப்ளிமெண்ட், அதுல இப்போ இதுனா predominant-ஆ யூஸ் பண்றாங்க. ஓகே. பிளான்ட் புரோட்டீன்ஸ் மாதிரி வருது இல்லையா, ஆ. சோ அதுல இத predominant-ஆ யூஸ் பண்றாங்க. சோ அந்த புரோட்டீனை வந்து ஈஸியா மீட் பண்றதுக்காக. அதாவது அந்த காலத்துல இருந்து நம்ம நாட்டுல இருந்தா கூட இந்த மாதிரிலாம் இருக்கு, இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதை செலக்ட் பண்ணேன். எனிஹா வந்து தேங்க்ஸ் லாட் ஃபார் கமிங் டு தி ஷோ அண்ட் எக்ஸ்பிளைனிங் எவ்ரிதிங் வண்டர்ஃபுல்லி. அடுத்த வாரம் சந்திக்கலாமா? வணக்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இன்றைக்கு கேள்வி நேரத்துல 3 செக்மெண்ட் நீங்க பார்த்த பிறகு முதல் செக்மெண்டான வீட்டு சமையல்ல நான் செஞ்ச பரங்கிக்காய் மாங்காய் குழம்புல இருந்து தான் ஒரு கேள்வி கேட்க போறேங்க. கவனமா பாருங்க. தாளிப்பிற்கு குழம்பிற்கு நான் என்னென்ன பொருட்கள் சேர்த்தேன் அப்படின்னு சொல்றேன். பரங்கிக்காய் மாங்காய் குழம்பிற்கு தாளிப்பதற்கு என்னென்ன சாமான் சேர்த்தேன், இதுக்கான பதிலை நீங்க எப்போதும் போல வாட்ஸ்அப் மூலமாக கீழே வர ஃபோன் நம்பருக்கு உங்களுடைய ஃபோன்ல இருந்து நீங்க வந்து எழுதி அனுப்பலாங்க. பதிலோட உங்களோட முழு முகவரி இருக்கணுங்க. அதுல உங்களுடைய பெயர், ஃபோன் நம்பர் எல்லாமே கட்டாயம் இடம்பெற்றிருக்கணும். சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்று பரிசாக உங்களுக்கு வழங்கப்படும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.